ஹாய் மக்களே, வணக்கம். நான் தான் உங்க பிரஹனா. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியாவை பத்தின ஒரு மோஸ்ட் 5 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். முதல் ஃபேக்ட் என்னன்னா, இந்தியால கர்ணிமாதா டெம்பிள் அப்படிங்கிற ஒரு கோவில் ராஜஸ்தான்ல இருக்கிற தேஷ்னூக் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கு. இத ஒரு எலிகளுக்கான கோவில்னே சொல்லலாம். இங்க சுமார் 25,000 எலிகள் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு இடத்துல எலிகள் இருந்தா அந்த இடத்துல பிளேக் அந்த மாதிரியான டிசீசஸ் வந்து வர்றதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த இடத்த சுத்தியோ இந்த கோவிலை சுத்தியோ அப்படிப்பட்ட எந்த டிசீஸ் வந்ததா இது வரைக்கும் எங்கேயுமே ரிப்போர்ட் பண்ணப்படல. சப்போஸ் இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு அங்க இருக்கிற எலிகளை நம்ம தெரியாம மிதிச்சிட்டாலோ இல்ல நம்ம அதை போய் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனாலோ நம்ம இந்த கோயிலுக்கு கோல்டோ இல்ல சில்வரால் ஆன அந்த ரேட்டோட சிலைய வாங்கி கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் இங்க வந்து மோஸ்டா ப்ரவுன் கலர்ல இல்ல பிளாக் கலர்ல இருக்க ரேட்ஸ் தான் அதிகமா தென்படுமா. நம்ம போற டைம்ல ஒயிட் கலர் ரேட்டை நம்ம பார்த்துட்டா நம்ம ரொம்ப லக்கினே சொல்றாங்க. அங்க வர மக்கள் எல்லாருமே அங்க போய் எலிகளை பார்க்கும்போது தேடி தேடி பார்த்துட்டு இருப்பாங்க, ஒயிட் கலர் ரேட்ஸ் அங்க இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோவில்ல இருக்கிற எலிகள் எல்லாமே அவங்களோட அந்த ஊர்ல இருக்கிறவங்களோட முன்னோர்களாவே கருதப்படுறாங்க. இது ஒரு புனிதமான எலிகளுக்குன்னே ஒரு புனிதமான இடமாவும் எலிகளை வந்து கடவுளாகவுமே இங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற மக்களுக்கு வர பிரசாதம் எது கொடுப்பாங்கன்னா, அந்த எலிகள் சாப்பிட்ட அந்த பூந்தி, லட்டு, அப்புறம் அந்த பால், தண்ணி இதெல்லாம் தான் மக்களுக்கு பிரசாதமா வழங்கப்பட்டு வருதுன்னு சொல்றாங்க. இந்த எலிகள் வந்து இந்த கோவில விட்டு வெளியவே போகாதாமா. அது அப்படியே எங்கதான் சுத்திட்டு இருந்தாலுமே அந்த கோவிலுக்குள்ளேயே மட்டும்தான் சுத்திட்டு இருக்குமே தவிர இந்த தாண்டி வெளியே போகாதுன்னு சொல்றாங்க. அப்படி எங்கேயாச்சும் இருக்க முடியுமா? ஏன்னா இந்த கோவில் வந்து எலிகளுக்கே புனிதமானதுன்னு சொல்றனாலவோ என்னவோ இந்த எலிகள் எல்லாமே இந்த கோவில்லையே மட்டும்தான் வாழ்ந்துட்டு வருது. இந்த கோவிலை பத்தின ஹிஸ்டரி எல்லாம் நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாஜ்மஹாலை பத்தி தான். தாஜ்மஹாலை பத்தி நீங்க ஆல்ரெடி நிறைய தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்காத விஷயத்தை தான் இதுல நம்ம கவர் பண்ண போறோம். தாஜ்மஹால் வந்து ஷாஜஹான் அவரோட இறந்து போன மனைவி மும்தாஸ்காக கட்டினது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம 7 அதிசயங்கள்ல ஒன்னா உலகிலேயே அதுவும் ஒன்னா கருதப்பட்டு வருது. அப்போ அந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு எவ்வளவு வருஷம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 1632ல ஸ்டார்ட் பண்ணி 1653 வரைக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 21 இயர்ஸ் வந்து அவங்க எடுத்து தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. இந்த தாஜ்மஹாலோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மொத்தமாவே 20,000 பணியாளர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இந்த தாஜ்மஹாலோட ஹைட்டை பார்த்தோம்னா டெல்லியில இருக்கிற குதுப் மினாரை கம்பேர் பண்ணும்போது தாஜ்மஹால் அதை விடவே கொஞ்சம் பெருசுன்னு சொல்றாங்க. ரொம்ப பெருசு கிடையாது. தாஜ்மஹாலோட ஹைட் வந்து 73 மீட்டர். அதே மாதிரி குதுப் மினாரோட ஹைட் பாத்தீங்கன்னா 72.5ன்னு சொல்றாங்க. தாஜ்மஹாலோட கலர் வந்து த்ரூ அவுட் த டே மார்னிங் சன்ரைஸ் அப்பையும் சன்செட் அப்பையும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. த்ரூ அவுட் த டே வந்து தாஜ்மஹாலோட அந்த மார்னிமெண்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தாஜ்மஹால்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தாஜ்மஹால் கட்டும்போது அதோட வேல்யூ என்னன்னா 32 மில்லியன். ஆனா இப்ப இருக்கிற வேர்த் படி தாஜ்மஹாலோட வேல்யூ வந்து 70 பில்லியன். சோ அவங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு இதை பெருசா பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. தாஜ்மஹால் கட்டுறதுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்பட்டிருக்கு இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் அதெல்லாம் எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அந்த காலத்துலனா, இதுக்கு வந்து ஒரு 1000 யானைகளே வந்து ஒர்க் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா இதோட பொருட்கள்லாம் எங்க இருந்துன்னா சைனால இருந்து, திபெத்ல இருந்து, ஸ்ரீலங்கால இருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ ஒரு 1000 யானைகளை வச்சுதான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. இதுல யானைகளுமே பெரிய ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க தாஜ்மஹாலை பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கும். தூரத்துல இருந்து பார்க்கும்போதே ரொம்பவே ஷைனிங்கா இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, தாஜ்மஹால்ல யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டோன்ஸ், அந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் ஒரு 40 டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், அந்த விலைக்கு மதிக்க முடியாத கற்கள் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு டைமண்ட், சஃபயர், எமரால்ட் இந்த மாதிரியான கற்கள்ல வந்து 40 டைப்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி தான் அதை பில்ட் பண்ணியிருக்காங்களாம். இதுல இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, தாஜ்மஹாலை ஷாஜஹான் கட்டும் போதே ஒயிட் தாஜ்மஹாலுக்கு அப்புறம் பிளாக் தாஜ்மஹால்னு ஒண்ணு கட்டணும்னு சொல்லி அவர் ரொம்பவே ஆசைப்பட்டாராம். ஆனா அவுரங்கசீப், நம்ம ஷாஜஹானோட பையன் அவுரங்கசீப் வந்து யாருக்கு அடுத்து ஆட்சி போகணுங்கிற பிரச்சனையில அவுரங்கசீப் வந்து அவரோட அப்பாவே கொண்டு போய் ஜெயில வச்சிட்டாரு இல்லையா, அதனால அவரால் கட்ட முடியாம போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் தாஜ்மஹால்ல இருக்க மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். தேர்ட் ஃபேக்ட் என்னன்னா,
நம்ம சானி ஷிக்னாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து மகாராஷ்டிரால இருக்கு. இந்த ஊரை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வியர்ட் ஃபேக்ட் என்னன்னா, இந்த ஊர்ல கதவே கிடையாது. எஸ், நிஜமாவே இந்த ஊர்ல எந்த ஒரு பில்டிங்க்கும், எந்த ஒரு வீட்டுக்கும், ஒரு சின்ன குடிசை எதுனாலுமே அங்க கதவுங்கிறதே கிடையாது. இது எதனாலனா, ஒரு 350 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஷிக்னாப்பூர் வில்லேஜ்ல வந்து ஒரு பெரிய வெள்ளம் வந்திருக்கு. மழை பெஞ்சு வெள்ளம் அடிச்சுட்டு போயிருக்கு. அப்போ அந்த வெள்ளத்துல ஒரு கல்லு வந்து அடிச்சுட்டு வந்திருக்கு. அப்போ அங்க ஆடு மேய்க்கிற அந்த ஷெப்பர்ட் வந்து அந்த என்ன இது கல்லு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது அந்த கல்லு வந்து ரத்தமா வந்திருக்கு. ஸோ அதை பார்த்து அவன் பயந்து அந்த ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லும்போது அந்த மக்கள்லாம் வந்து பாக்குறாங்க, இது என்னடா அதிசயம், கல் வந்து ரத்தமா போகுதே அப்படின்னு சொல்லி பார்த்திருக்காங்க. அப்போ அடுத்த அன்னைக்கு நைட்டே வந்து அந்த ஷெப்பர்டோட கனவுல சனீஸ்வரர் தோன்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க கல்ல எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது, அது என்னோட சிலை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த ஷெப்பர்ட் கேட்குறான், அப்ப நான் இதை வச்சு பூஜை பண்ணட்டா இந்த ஊர்லயே வச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நீங்க இதை வச்சு பூஜை பண்ணுங்க, ஆனா இந்த ஊரை வந்து நானே ப்ரொடெக்ட் பண்ணிக்குவேன், உங்களுக்கான பாதுகாப்பு எல்லாமே நானே கொடுப்பேன், நீங்க ஒரு எந்த ஒரு கதவை வச்சுமே என்ன ஒரு கோவில் மாதிரி கட்டி பண்ணக்கூடாது, என்ன ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் வச்சு நீங்க வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஸோ அதனால அவங்க அப்போலேருந்து என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, சனீஸ்வரரே நம்ம வில்லேஜ வந்து எப்பவுமே பாதுகாத்துக்குவாரு, நமக்குன்னு ஒரு டோரை வச்சு ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு என்னைக்குமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இன்ன வரைக்குமே நீங்க இப்ப பாக்குறீங்க இல்லையா, எங்கேயுமே வந்து பில்டிங்ஸா இருக்கட்டும், ஒரு வீடா இருக்கட்டும், எங்கேயுமே அங்க வந்து டோரே வைக்கல. ஈவன் பேங்க்குக்கெல்லாம் கூட டோர் கிடையாதாமா. அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் எதா இருந்தாலுமே டோரே இல்லாம தான் இருக்குமா. அப்படி இருக்க இங்க கிரைம் ரேட்ஸ்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டா, கிரைம் ரேட்ஸ் வந்து இங்க கிடையாது. 2010 வரைக்குமே நான் சொன்ன மாதிரி 350 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. 2010 வரைக்குமே இங்க எந்த ஒரு கிரைம் ரேட்ஸுமே இல்லையா. அப்படியே ஏதாச்சும் ஒரு கிரைம் ரேட் நடந்தாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி நம்ம ஏதாவது திருடிட்டு போயிட்டானா, அந்த திருடனுக்கு வந்து மென்டலாவோ இல்ல பிசிக்கலாவோ சனீஸ்வரரே தண்டிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, இப்படி ஒரு விஷயத்த நம்ம யாராச்சும் பண்ணா எப்படி இருக்கும் நம்ம ஊர்ல? கிரைம் ரேட்ஸ் அதிகமாகுமா இல்ல கம்மியாகுமா? அது நமக்கே தெரியும். ஸோ இத வந்து மக்களோட ஒரு நம்பிக்கையா அன்னையிலேருந்து உடைக்காம மக்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ 2010 வரைக்குமே இங்க எந்த ஒரு கிரைமே நடக்கல. 2010ல வந்து ஒண்ணு நடந்திருக்கு. அப்போ அந்த திருடனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கன்னா, அவனை அப்பயே திருடிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு பிளட்லயே வாமிட் வந்து அவன் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. இதுவுமே வந்து சனீஸ்வரரால தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபோர்த் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, யோகா. யோகா வந்து அதோட ஆரிஜின் எந்த நாடுன்னு தெரியுமா? யோகாவோட ஆரிஜின் வந்து இந்தியா தான். சுமார் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரிக், யஜுர், சாமம் இந்த வேத புக்கெல்லாம் இருக்குல்ல, இதுல ரிக் வேதத்துல இந்த யோகாக்கு ஈக்குவலண்டான வேர்ட் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. முன்னாடி எல்லாம் யோகா எப்படி இருக்கும்னா, சும்மா ஒரு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றது தான் யோகாவா இருந்திருக்கு. அதுதான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நாளடைவில் இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு ஆசனாஸ் அதுக்குன்னு சொல்லி நிறைய ஆசனாஸ்லாம் கொண்டு வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஸோ யோகாவோட ஃபாதர் யாருன்னா மகரிஷி பதாஞ்சலி. இவருமே அவரோட புக்ல யோக சூத்ராங்கிற புக்ல வந்து அதை பத்தி நிறைய விஷயத்த வந்து குறிப்பிட்டிருப்பாரு. நீங்க இந்த இமேஜ்லயே பார்த்தா தெரியும், நிறைய ஆசனாஸ் வந்துச்சு. பட் முன்னாடி காலத்துல இந்த ஆசனாஸ்ல எதுவுமே கிடையாது. சும்மா உட்காந்து மெடிடேட் பண்றது தான் வந்து யோகாவா வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டா 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து வேர்ல்ட் வைடா யோகா டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து இதோட ஆரிஜினே வந்து இந்தியால இருந்து தான் போயிருக்கு அப்படிங்கும் போது எனக்கு வந்து இது தெரியாது. இப்போ நான் பார்த்ததுக்கு அப்புறம், இப்போ நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதோட ஆரிஜின் வந்து இந்தியா அப்படிங்கிறது எனக்கே தெரிஞ்சது. ஸோ லாஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற கோல்டன் டெம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பஞ்சாப்ல அம்ரிஸ்டர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோல்டன் டெம்பிள் இருக்கு. இதுதான் வேர்ல்ட்ல இருக்கிற ஒரு லார்ஜஸ்ட் ஃப்ரீ கிச்சன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த கோவிலுக்கு சுமார் ஒரு நாளைக்கே 50,000ல இருந்து 1,00,000 வரைக்கும் மக்கள் வரதா சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, அந்த 1,00,000 பேருக்குமே அவங்க ஃப்ரீயாவே ஃபுட் சர்வ் பண்ணிட்டு வராங்க. இங்க ஒரு ஃபெஸ்டிவ் டைம்ஸ்லாம் வந்துட்டா 1,00,000க்கு மேலேயே மக்கள் வரதா சொல்றாங்க. இத்தனை பேருக்கு எப்படி அவங்களால ஃப்ரீயா ஃபுட் கொடுக்க முடியுதுன்னா, இங்க நிறைய பேர் இங்க வர பீப்புள் எல்லாருமே ஃபண்டு கொடுக்கறதாகட்டும், டொனேஷன் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சுதான் இவங்க ஃப்ரீயாவே இங்க வந்து ஃபுட் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க 24x7மே அங்க ஃபுட் வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டே இருக்குமா. இங்க வாங்குற பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு 5,000 கிலோ கோதுமை, ஒரு 1,200 கிலோ வந்து ரைஸ், இந்த மாதிரி தான் எண்ணிக்கையில வாங்குவாங்களாம்.
அது மட்டும் இல்லாம இத்தனை பேருக்கு எப்படி ஃபுட் சர்வ் பண்றாங்க, அத்தனை பணியாளர் வச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இங்க வர வாலண்டியர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, நாங்களே வந்து இன்னைக்கு வந்து ஃபுட் சர்வ் பண்றோம்னா 500 வாலண்டியர்ஸ் வந்து டெய்லியுமே அங்க வந்து அவங்களுக்காக வரப்போற மக்களுக்காக வந்து ஃபுட் கொடுக்குறாங்க. இது வந்து ஆக்சுவலா ஒரு சீக் டெம்பிள் தான். ஆனா இங்க வந்து எந்த மதத்துக்காரங்க வேணா வரலாம். எல்லாருக்குமே அங்க ஃபுட் குடுப்பாங்க. நாம கிறிஸ்டின், ஹிந்துஸ் யாரா இருந்தாலுமே, இஸ்லாம் யாரா இருந்தாலுமே அந்த கோயிலுக்கு போலாம். இங்க வந்து எந்த ஒரு ரிலீஜியன்லாம் வரணும் அப்படின்னு வந்து எதுவுமே கிடையாது. இந்த கோவில பில்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, குரு ராமதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பில்ட் பண்ணியிருக்காரு. இந்த கோவில்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட இந்து கோவில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, எப்பவுமே எர்த்தோட சர்ஃபேஸோட படிக்கட்டுலாம் வச்சு மேலதான் கோயில் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த கோவில்ல எப்படி இருக்கும்னா, எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு கீழ ஆக்சுவலா அந்த கோவில் வந்து 4 பக்கமும் ஒரு லேக் சுத்தி இருக்கும். அமிர்த சரோவர், அந்த அமிர்த சரஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அந்த லேக்க சுத்தி தான் அந்த கோவில் இருக்கும். ஸோ இந்த லேக்க சுத்தி இருக்கிற கோவில் வந்து அதோட சர்ஃபேஸ்லயே இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அந்த வாட்டர் லெவலா இருக்கணும், அந்த எர்த் லெவல் சர்ஃபேஸோட கீழ தான். அதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே எப்படி இருக்கும்னா, நீங்க படிக்கட்டு இறங்கி கீழ போய் போற மாரி தான் இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது ஒரு ஹம்பிள்னஸ்க்காக தான் அப்படி பில்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இதோட ஆர்க்கிடெக்சர் எப்படி இருக்கும்னா, முகலோட ஆர்க்கிடெக்சரும், ஐ மீன் இஸ்லாமிக்கோடதும் அண்ட் ஹிந்துஸோட 2 ஆர்க்கிடெக்சரும் மிக்ஸ் பண்ண மாரி தான் இருக்கும். இதுல நீங்க பார்த்தாலே தெரியும். இது வந்து அந்த டோம்லாம் பார்த்தா முகலோடது மாரி இருக்கும். அண்ட் பிளஸ் இது ஹிந்துஸோட டெம்பிள். இந்த 2 ஆர்க்கிடெக்சரையும் மிக்ஸ் பண்ண மாரி தான் இருக்கும். அடுத்து இங்க கொஞ்ச நாள் வந்து புத்தா ஸ்டே பண்ணி போயிருக்கிறதாவும் சொல்றாங்க. புத்தா வந்து இங்க தங்கும்போது இந்த கோவில்லாம் கிடையாது. அவர் தங்கும்போது வெறும் லேக் மட்டும் தான் இருந்திருக்கு. அப்போ ஒரு பெரிய டென்ஸ் ஃபாரஸ்டாவும் இருந்திருக்கு. அப்போ கொஞ்ச காலம் வந்து புத்தா இங்க தங்கி இந்த இடம் வந்து மெடிடேட் பண்றதுக்கு இந்த செயின்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே சூட்டபிளான ஒரு பிளேஸ்ன்னு கூட அவர் சொல்லிட்டு போயிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கோவில் வந்து மோஸ்ட் விசிட்டட் பிளேஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு 2017ல வேர்ல்ட் புக் அப்படிங்கிற புக்ல கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்த 5 மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் இந்தியா. ஸோ இதுதான் கைஸ் அந்த 5 மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதை விட இன்னும் நிறையாவே இருக்கு. அதெல்லாம் நம்ம வேற ஒரு வீடியோல கவர் பண்ணலாம். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்லயே மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் ரஹனா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதுலயே நான் ஏதாவது மாத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு தான் நீங்க ஃபீல் பண்ணாலும் அதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் நிறைய ஆர்டிகல்ஸ், பிளாக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் நான் சஜஷனா எடுத்துட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய் பாய், டேக் கேர் ஆல்.